சார். குட் மார்னிங், குட் மார்னிங். சொல்லுங்க, சார் உங்களுக்கு பிடிச்ச இன்னைக்கு விஷயங்கள சொல்லுங்க. அதான் சார், இன்னைக்கு நீங்க போட்ட அந்த நிலைத்ததை அடையுங்கள் என்ற ஒரு அந்த 11 பாயிண்ட்டுமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க சார். நம்ம தினம் தினம் நமக்குள்ள இருக்கிற சக்தியை நம்ம வெளிப்பாடு பண்ணாவே நம்ம ஜெயிச்சிடுறோம் சார். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, மலையை நகர்த்தும் சக்தி. அடிக்கடி எங்க அப்பா சொல்லுவாங்க, முடிய கட்டி மலையை இழுத்து பாரு, வந்தா முடி, இல்லைன்னா மொட்டை. அதை ஏன் அது அடிக்கடிக்கு எனக்கு சொல்றாங்கன்னு தெரியாதுங்க சார். ஒவ்வொரு விஷயம் நான் கஷ்டப்படும் போதெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனா அந்த பிரச்சனை அப்பயே உடனுக்குடனே சால்வ் ஆயிடும். அப்ப எனக்குள்ள இருக்கிற சக்தியை நான் வெளிப்பாடு பண்ணும்போது நான் ஜெயிச்சுட்டு வந்துடுறேன். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சார். இன்னைக்கு இந்த 11 வழியுமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நம்ம எதை எதை பண்றோமோ எல்லாத்தையும் கடைசியில கடவுள் கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம். அந்த ஆணவனோட சக்தி இல்லாத நம்ம ஜெயிக்க முடியாதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ மேடம். குட். நெக்ஸ்ட். சார் குட் சார் மார்னிங் குட் சார். மார்னிங் சார். மார்னிங், குட் மார்னிங். யாராவது ஒரு ஆள் பேசுங்க. குட் மார்னிங் சார். பிரபு பேசுறேன் சார். குட் மார்னிங். அதாவது நமக்கு உள்ள நம்பிக்கை முதல்ல வரணும் சார். நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். டெய்லியுமே ஒவ்வொரு மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாருக்குமே லைஃபுக்கு தேவையானது. இந்த பிசினஸ்ல நம்ம எப்படி வெற்றி அடையணுன்றது எல்லாமே நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. முதல்ல நன்றிங்க சார். அடுத்தவங்க பேச்சு கேட்டு அடுத்தவங்க கிட்ட போய் சஜஷனை கேட்டு எந்த ஒரு தொழிலையோ பிசினஸையோ இல்லை எந்த விஷயத்துக்குமே அடுத்தவங்களை கேட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது. நம்ம மேல நம்பிக்கையை போட்டு நம்ம அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தோம், முயற்சி எடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாத்துலயும் வெற்றி அடையலாம் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. சார் வெரி குட் மார்னிங் சார். ஜெகதீசன் வாணியம்பாடி. குட் மார்னிங் சார். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு சார். இன்னைக்கு எல்லாமே பார்த்தா அந்த ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயம் அது உண்மைதான் சார். அது ஏன்னா நிறைய பேர் அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நிறைய பேர் தோத்து போறாங்க. கண்டிப்பா நம்பிக்கையோட நம்ம எந்த ஒரு வேலை செய்யும் போதும் அது கையில நமக்கு கிடைக்குது சார். அது உணர்ந்திருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களா உணர்ந்திருக்கோம். அது ஏன் பெரிய விஷயத்துக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முயற்சி பண்றதில்ல. அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணானா கண்டிப்பா மிகப்பெரிய அளவில் சக்சஸ் கிடைக்கும் சார். நம்மளால முடியும் அப்படின்னு ஒரு செடி வளர்றதுனாக்க ஆரம்பத்துல மட்டும்தான் அதுக்கு கொம்பு தேவைப்படும். அது செடி பெருசா வளர்ந்துருச்சுன்னு வச்சு அந்த கொம்பு தேவைப்படாது. அப்புறமா பார்த்தா அந்த கொம்பு சின்ன அளவுல தான் இருக்கும். அது போலதான் ஒரு சில நம்பிக்கைகள் நம்மளால முடியும்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது கண்டிப்பா பெரிய சக்சஸ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நல்லா இருந்தது. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. குட் மார்னிங் சார். புல்லந்து கே பழனி. குட் மார்னிங், குட் மார்னிங் சார். நம்பிக்கைன்ற போர்வெளி நம்ம மனுஷனுக்கு ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. அது வெளியே எடுத்து கொண்டு வெளியே பரவிட்டோம்னா நான் பெரிய மாற்றத்துக்கு ஏற்படலாம். முயற்சி ஒண்ணுதான் நமக்கு பெரிய லெவல்ல மாற்றத்தை கொடுக்கும். முயற்சிங்கிறது நம்ம மனசுல ஆல்ரெடியே எல்லா மனிதனுக்கு எல்லாம் இருக்கு. அதை வெளியே கொண்டு வரக்குண்டான மூவ்மெண்ட் நம்ம வெளியே கொண்டு வரணும் சார். கரெக்ட். எல்லாருக்குள்ளேயும் நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கையும் முயற்சி என்ற ஒரு விஷயத்தினால அதை நம்ம செயல்படுத்தும் பொழுதுதான் அங்க வெற்றி கிடைக்கும். நம்பிக்கைக்கு நிறைய உதாரணங்கள் சொன்னாங்க. அதாவது அந்த தண்ணீர், அந்த தண்ணியில என்னென்ன இருக்கு அப்படின்றது இல்லை. ஆனா அந்த நம்பிக்கையோட அந்த கண்ணில் எடுத்து போட்டு அவங்க என்ன பண்றாங்க, அதுல குணமடைகிறாங்க. அப்போ அந்த தண்ணியில இருந்து குணமடைகிறாங்களா, அவங்க நம்பிக்கையில குணமடைகிறாங்களான்னா அவங்க நம்பிக்கை தான். அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சில பேர் சொன்னாலும் கூட அவங்களுடைய நம்பிக்கை அவங்கள குணப்படுத்துது. நம்பிக்கை நமக்குள்ள இருந்து வெளிவர்றதுதான். எந்த ஒரு இப்போ கடவுளை கூட கல்லா பார்த்தா கல்லு, கடவுளா பார்த்தா கடவுள் அப்படின்றாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம எப்படி பாக்குறோம்? கடவுளா நினைக்கிறதுனால அது கடவுளா தெரியும். சில பேர் சில நேரங்கள்ல உதவி செய்யும் போது, எப்பா நீ கடவுள் மாதிரி பாக்குறப்பா, கடவுளா தெரிறப்பா நீ எனக்கு
இந்த நேரத்துல நீ மட்டும் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணலன்னா என் நிலைமையே வேற, நான் வேற லெவலுக்கு போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மனிதர்களையே கடவுளா மாத்துறாங்க. கண்டிப்பா சார். அந்த Absolutely நம்பிக்கை right. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் மாறும். அந்த நேரத்துல செய்யக்கூடிய நடக்கக்கூடிய அந்த மாற்றங்கள், அந்த நேரத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவி, இது எல்லாமே அந்த நேரத்துல மாற்றுது. அப்ப அந்த நம்பிக்கை ஒரு சிலர் இந்த விஷயத்த நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது நடக்கும். நான் நிறைய என்னுடைய டீம்ல உள்ள நண்பர்கள்ட்டயோ மற்ற நண்பர்கள்ட்டயோ சொல்லுவேன், நீங்க முடிவு பண்ணுங்க, அது நடக்கும். முதல்ல நம்ம மைண்ட்ல ஒரு விஷயத்த முடிவு பண்ணணும், இது நடக்கும், இது நமக்கு கிடைக்கும் அப்படின்றத முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிட்டு நீங்க அடுத்தது ஆக்ஷன்ல போகும்போது நிச்சயமா அது நடக்கும். சும்மா சாதாரணமா ஒருத்தரை போய் ஒரு 1 to 1 பார்க்க போகும்போது கூட, இவர்கிட்ட நம்ம போறோம், இன்னைக்கு பேசுறோம், இவரை நம்ம கூட பார்ட்னரா மாத்துறோம், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரா மாத்துறோம், இன்னைக்கு ஒரு 300 பிவி இவர் வாங்குவாரு அப்படின்ற நம்பிக்கையோட போங்க, அது நடக்கும். இவரெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, சார் ஆள் பயங்கரமான ஆளு சார், சாதாரண ஆள் கிடையாது, உஷாரா பேசணும் அப்படின்னுவாங்க. அப்ப அங்கேயே உங்களுக்கு அங்க உங்க நம்பிக்கை போயிடுச்சு, உங்க மேல உள்ள நம்பிக்கையும் போயிடுச்சு, அவர் மேலேயும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு நல்ல எண்ணங்களோட நீங்க போகல. அப்ப என்ன ஆகும்னா, அவரு அங்க போன பிறகு அவர் பேசக்கூடிய வார்த்தைகள், நீங்களும் உங்க அப்ளைனும் போய் பேசிட்டு வந்த பிறகு நீங்க சொல்லுவீங்க, சார் நான் சொல்லல, அந்த ஆள் ஏடாவிடமான ஆள் சார், நான் அப்பயே சொன்னேன் பாருங்க, ஏடாவிடமான ஆளு, உஷாரா இருங்கன்னு. அப்படிதான் சார் பேசுவாரு. அதுக்கு காரணம் அவர் ஏடாகூடமான ஆளு, அவருடைய பேச்சு அப்படித்தான் இருக்கும் அப்படின்றது இல்ல. நீங்க போட்ட நம்பிக்கை, நீங்க கொடுத்த நம்பிக்கை உங்க அப்ளைனுக்கு, நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்தது, அவரு ஏடாகூடமான ஆளு சார். எல்லாரும் நல்ல மனுஷங்க தான், சில சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் அவங்க ஏடாகூடமான ஆளா மாறுறாங்க. அப்ப அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? நம்ம நல்ல விதமா எடுத்துக்கிட்டா அவர் நல்ல விதமா இருப்பாரு. பள்ளிவேல் சார் சூப்பர். நம்ம எப்படி இருக்கிறோமோ, எப்படி மாறுறோமோ, எப்படி நினைச்சுக்கிறோமோ, எப்படி நடந்துக்கிறோமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கை. கிரேட். Thank you, sir. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங் சார். சார் நம்பிக்கை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சோன்றது வந்து அதை அடையும் போதுதான் சார் அந்த நம்பிக்கையினுடைய உறுதியே இருக்கு சார். நம்ம பெற்றுக்கொள்ளாத எதுவுமே நம்ம நம்பிக்கை வைக்கல சார். உண்மை ஒரு நம்பிக்கை என்பது நம்ம அடைவதனுடைய உறுதி. அப்போ நம்ம அதை அடையலன்னு சொன்னா நம்ம அது மேல உண்மையான நம்பிக்கையை வைக்கல, அது மேலோட்டமான ஒரு எதிர்பார்ப்பாதான் இருந்தது அப்படின்னு தான் சார் புரிஞ்சுக்கணும். கரெக்ட். இதான் சார் எதிர்பார்ப்புகளே நிறைய நேரம் நம்ம நம்புறோம்னு நினைச்சுக்கிறோம், நம்பிக்கைன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, அதாவது நம்பிக்கைன்றது இப்போ ஒருத்தர் வந்து இந்த மாசம் நான் பிரான்ச் டைரக்டர் கம்ப்ளீட் பண்றேன் வித் டீம் பில்டிங் போனஸ், என்னுடைய டார்கெட் வந்து 3000 பிவின்றாரு. அந்த 3000 பிவி 28ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறதா, 30ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறதா, 31ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறதா? 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து நாள் இருக்கு. ஆனா சில பேர் 25ஆம் தேதியே அந்த போட்டியிலிருந்து விலகிடுவாங்க. சார் நெக்ஸ்ட் மந்த் பாத்துக்கலாம் சார், சார் இன்றைக்கு தேதி 20 ஆயிடுச்சு சார், இதுக்கு பிறகு எங்க சார் பண்ண முடியும், என்ன சார் பண்ண முடியும்? இது உங்களுடைய நம்பிக்கை. ஆனா 14ஆம் தேதி ஜாயின் பண்ணி ஒருத்தர் 16 நாள்ல கிரவுனே முடிச்சாரு, அது அவருடைய நம்பிக்கை. கோயம்புத்தூர் பாலசுப்ரமணியம் சாரு வெறும் 16 நாள்ல கிரவுன் டைரக்டர் ஆனாரு வெஸ்டீஜ்ல. அப்போ ஒருத்தர் வந்து பிரான்ஸ் ஒரு 2600 பிவி 3000 பிவி இந்த 20 நாள் இந்த 10 நாள்ல முடிக்க முடியுமான்ற கேள்வியை கேட்கும் போதே அங்க அவருடைய நம்பிக்கை வெளியே போயிடுச்சு. ஆனா 14ஆம் தேதி ஜாயின் பண்ணி நம்ம கிரவுன் டைரக்டர் முடிக்க முடியும்னு ஒருத்தர் முடிச்சாரு, அது அவருடைய நம்பிக்கை. முடியும் முடியும் முடிச்சு காட்டுவேன் அப்படின்றது தான் நம்பிக்கை. அதை விட்டு அப்போ கடைசி நிமிஷங்கள்ல கூட உங்களுக்கு வந்து சில மிராக்கிள் நடக்க வாய்ப்பு இருக்கு, அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். நம்பிக்கையோட இருந்தால், நம்பிக்கையோட செயல்பட்டால், செயல்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கணும்.
அதுதான் நான் எப்பவுமே சொல்றது. நம்ம இது முடியும், இது நடக்கும்னு நம்புறோம்னா நடக்கும். நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒசூர்ல சிவசங்கரி மேடம் அவங்க டைரக்டர் முடிச்சு அடுத்த ஒரு டைரக்டர் முடிச்சாங்க. அடுத்த ஒரு 3 நாள்ல சில்வர் முடிச்சாங்க. அதுக்கப்புறம் இருந்தது 6 நாள். நான் அவங்ககிட்ட சொன்னது, மேடம் நீங்க டைமண்ட் முடிக்க முடியும், உங்களுக்கு இப்ப சரியான வாய்ப்பு, முடிங்க அப்படின்னும் போது அடுத்தடுத்த நாள்கள்ல அதற்கான முயற்சியை பண்ணி கோல்டு முடிச்சு, ஸ்டார் முடிச்சு, டைமண்டே முடிச்சாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா நண்பர்களே, நம்பிக்கை நம்ம கூட இருந்து நம்ம அதன் மூலமா செயல்படும் போது இந்த பிரபஞ்சம் நம்ம கூட வந்து ஒர்க் பண்ணும். நாம எந்த கடவுளை கும்பிடுறோமோ அந்த கடவுளும் நம்ம கூட வந்து நமக்கு நம்மளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க. அந்த நம்பிக்கை தான். நம்பிக்கையோட எதை எதை நம்ம கேட்கிறோமோ எதை எதை செய்யறோமோ அதெல்லாம் நடக்கும். 100% நம்பிக்கையோட செய்யுங்க. இது நடக்கும், இது கிடைக்கும், இது முடியும். இதுதான் நம்முடைய வெற்றிக்கான வழி. இன்னைக்கு ஜெயிச்சவங்க எல்லாருமே நம்பிக்கையோட உழைச்சவங்க தான். நம்பிக்கையோட உழைச்சவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. கரெக்டா? அதனால சிறப்பா செயல்படுங்க. எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. குட் மார்னிங். ஏங்க நானும் இப்படிதான் சரி அவங்க சொன்னது கரெக்டு தாங்க. நாம உழைச்சாதான் நம்மளுக்கு. நீங்க சொல்றது எதுவுமே புரியலங்க. அவங்களே கேட்கலீங்க சார். சாரி சார், ஸ்பீக்கர் சரியில்லைங்க. நீங்க பேசுறது புரியல. அப்படியா? மேடம் பேசுங்க. அவங்க பேசுறது புரியுதா சார்? புரியலீங்க. அவங்க வீடியோ காலுக்கு வந்துட்டாங்க பாருங்க சார். அவங்க செல்லு கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு. உங்க மைக் ஆன் பண்ணல மேடம். உங்க மைக் ஆன் பண்ணுங்க. அது ஸ்பீக்கர் சரியில்லைங்க சார். என்ன மேடம்? பேசுங்க, கேக்குது, பேசுங்க. குட் மார்னிங் சொன்னேங்க சார். குட் மார்னிங். உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. நேத்து சப்ளிமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு போனீங்களா, யூஸ் பண்ணீங்களா? அதனுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. ஒரே நாள்ல எப்படி தெரியல, நாளைக்கு நான் வந்து சாப்பிட்டுட்டு எப்படியோ ஆனா நல்லதா இருக்கு சாப்பிடறதுலாம். வேற மாத்திர மாதிரி ஸ்மெல்லு இதெல்லாம் எதுவும் அடிக்குது. இப்ப நம்ம மெடிக்கல்லையோ இல்ல கடை ஆஸ்பத்திரியிலயோ கொடுக்குற மாத்திரையோட இது நல்லா இருக்கு. வாசம் அவ்வளவுக்கு கிடைக்கிறதுல. வள்ளிவேல் சார் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்களேன் சார். ஒரே நாள்ல ரெடி ஆக முடியாது. நேத்துக்கு தான் வாங்கிக்கிறேன், யூஸ் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்றாங்க சார். அவங்க வேகம் இருக்குது. பிசினஸ்ல பெரிய ஒரு மோட்டிவேட் பண்றக்கூடிய டேலண்ட் அவங்ககிட்ட இருக்குது. வெறியோட அவங்க இறங்கி வேலை செய்யறாங்க. வீட்டுல ரொம்ப வறுமையா இருந்தாலும் நான் இதுல நான் வந்து வெற்றியாளரா மாறணும், வெஸ்டேஜ்ல வந்து பெரிய லெவல சாதிக்கணுங்கிற வெறி அவங்களுக்குள்ள இருக்கு. நல்லா பண்ணுவாங்க சார். நல்லா ஒரு பெரிய லெவல்ல மாற்றத்தை அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். பேஸ்புக் மூலமா தான் அவங்கள சந்திச்சேன் சார். பேஸ்புக் மூலமா ஐடி ஓட்டு இப்போ அவங்க வெளியில இருந்து இப்ப தமிழ்நாட்டுக்கே வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்து பிசினஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க. இது மூலமா ஒரு ஸ்ட்ரீம் உருவாக்கம் பண்ணிட்டு இருக்காரு சார். உருவமாயிரும். அடுத்த வருஷம் 25ல வந்து பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சார். இவங்க ஒரு பெரிய ஒரு சாதனையாளராக மாறக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. நிறைய இவங்க கிட்ட வந்து பெரிய மோட்டிவேட் இருக்கு சார். வெறி இருக்கு. பிசினஸ் பண்ணி பெரிய லெவல்ல மாற்றத்தை கொண்டு வரலாங்கிற ஒரு ஆர்வம், ஒரு எண்ணம், நல்லா தெளிவான எண்ணங்கள் இருக்கு சார். அதாவது வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இந்த கலைஞர் கொடுக்குற அந்த காப்பீடு திட்ட உதவித்தொகை அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து நம்ம 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 செல்ஃபி கொண்டு வரணும், நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணுங்கிற எண்ணம் இவங்க கிட்ட நிறைய இருக்கு. வறுமையில இருந்தாலும் நம்ம பெரிய லெவல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேட் பயங்கரமா இருக்கு சார். இவங்க பெரிய மாற்றங்கள், ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகிறதுக்குண்டான பெரிய லெவல்ல சாதனையாளர் மாறுவாங்க. நல்லது நல்லது. கிரேட் மேடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹேவ் அ கிரேட் டே. உங்களுக்கு வெஸ்டேஜில் ஒரு மிகப்பெரிய ஃபீச்சர் இருக்கு. நம்பிக்கையோட செயல்படுங்க, நிச்சயமா கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஓகே, நெக்ஸ்ட். இன்னைக்கு
காலையில 11 மணிக்கு சென்னை நுங்கம்பாக்கம் ஆபீஸ்ல அக்ரி ட்ரைனிங் இருக்கு. வாய்ப்புள்ளவங்க எல்லாருமே வாங்க, கலந்துக்குங்க. நாளைக்கு ஃபரூக் சாருடைய ட்ரைனிங் இருக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு. அதுக்கு அவசியம் எல்லாரும் வாங்க. ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய ட்ரைனிங் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல நடக்கும்னு நினைக்கிறேன். அது இங்கிலீஷ்லயோ ஹிந்திலயோ நடக்கலாம். மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல நடக்கும். ஸோ நாளைக்கு ஃபரூக் சாருடைய ட்ரைனிங் கட்டாயம் தமிழ்ல தான் நடக்கும். மத்தியானம் 2:30 மணிக்கு. 2 மணிக்கெல்லாம் வந்து உங்க சீட்டை ரிசர்வ் பண்ணிடுங்க. ஏன்னா சீட்டு கிடைக்காது. அதுக்கு எல்லாரும் வாங்க, சிறப்பா செயல்படலாம். ஓகே. இன்னைக்கு அக்ரி ட்ரைனிங் இருக்கு காலைல 11 மணிக்கு. தேங்க்யூ. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? ஆஷா மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹெல்த் எல்லாம் சரியாயிடுச்சா? இல்லை சார், அதான் பிரச்சனை. அதனால தான் பேசல. இன்னும் தொண்டை இந்த செட் ஆகல. ஓகே. ஸ்டில் அந்த த்ரோட் பிரச்சனை இருக்கு. டான்சில்ஸ் பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் கம்மியாக பேச சொன்னாங்க. ஸோ அதனால பேசல சார். ஓகே ஓகே மேடம். டேக் ரெஸ்ட். டேக் கேர். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. பாண்டியன் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எல்லாரும் பேசினுக்கிறாங்க சார். இல்ல எனக்கு தெரியும் ஒண்ணு தெரியாம தான் கேக்குறேன். சொல்லுங்க சார். நீங்க வயசுல பெரியவங்க, கல்யாண வீட்டுல போனா ஆமா சார். எல்லாரும் சாப்பிட்டு போட்டுன்னு போயிட்டு ஓரமா உட்கார்ந்து இருப்பீங்களா? இல்ல இல்ல சார். இல்ல சார், கூட்டத்தோட கூட்டமா உட்காந்து சாப்பிடணும் சார். நம்ம ஃபர்ஸ்ட் போனாதான் நமக்கு வந்து மட்டன் கிடைக்கும். லேட்டா போனா குஸ்கா கண்டிப்பா கிடைக்கும். சார். குஸ்கா தான் கிடைக்கும். அது கூட கிடைக்காது சார் ஒரு நேரத்துல. அப்ப இது அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய இடத்துல ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பார். இது சரி சார். தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். அப்போ தெரியும் சார். அப்போ அங்க நான் முதல்ல இருப்பேன், இங்க நான் கடைசியா. எல்லாரும் பேசட்டும், நம்ம சும்மா கேட்போம், வேடிக்கை பார்ப்போம். வேடிக்கைலாம் இல்ல சார். சரி வேடிக்கை சார். சரி பார்த்தவங்களுக்கு சார். கப்பு கிடைக்காது சார். ஆமா விளையாடுறவங்களுக்கு சார். கப்பு கிடைக்கும். கப்பு கிடைக்கும். ஆமா சார். வேடிக்கை ஆமா பாக்குற சார். கூட்டத்துல உட்கார்ந்து இருக்காதீங்க. நிறைய பேர் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. டெய்லி மார்னிங் செஷன் வராங்க. ஆனா பிவி ஆமா செல்ஃபி சார். கூட பண்றது இல்ல. பண்றது இல்ல சார். ஆமா சார். பாத்துருக்கிறேன். என்ன யூஸ்? அதனால என்ன யூஸ்? ஏன் அப்படியே காலையில சொல்லுங்க சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணாக்குறீங்கன்னு நான் கேக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரம் கண்டிப்பா நீங்க கண்டிப்பா. தூங்கலாமே. இப்படிப்பட்ட ஆளுங்க தூங்கலான்றேன். தூங்கினா தப்பா சோம்பேறித்தனம் எடுத்துக்காதீங்க. வந்துருமா சார்? உண்மை உண்மை. தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது நம்ம சார். வந்து ஆமா சார். ஒரு விஷயத்த நம்ம செயல்பாடுல கொண்டு வந்தால் மட்டும்தான். ஆமா சார். ஆமா சார். செயல்படாம நம்ம இருந்தோம்னா ஒரு செடி வளரல, ஒரு 6 மாசமா ஒரே லெவல்ல நிக்குது அப்படின்னா அந்த செடியை என்ன பண்ணுவீங்க? அது சரி. புடிங்கி போட வேண்டியதுதான். நல்லா புரிஞ்சுங்க. புதுசா நட வேண்டியதுதான் சார். நீங்க சிந்திச்சு இன்னொரு செடிக்கு தண்டனை கொடுக்கும்போது நீங்க அதே ஆமா மாதிரி சார். இருந்தா என்ன என்ன நீங்களே உங்களுக்கு முடிவு பண்ணுங்க. அதான் இன்னைக்கு கேட்டாங்க. உங்களையே நீங்க கேள்வி கேளுங்க. கேள்வி உங்களுடைய கேளுங்க. வளர்ச்சி ஆமா என்ன? சார். உங்களுடைய செயல்பாடு என்ன? அப்போ அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்? கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுடைய செயல்பாடை பொறுத்தாலும் உங்களுடைய ரிசல்ட் இருக்கும். ஆமா சார். ஆமா சார். ஆமா உங்களுடைய சார். செயல்பாடை பொறுத்தாலும் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். கண்டிப்பா. எல்லாருக்கும் வெற்றி வேணும். எல்லாருக்கும் வெஸ்டீஜ்ல வெற்றி வேணும். எல்லாருக்கும் வெஸ்டீஜ்ல பணம் வேணும். வெஸ்டீஜ்ல ஃபாரின் ட்ரிப் போகணும். நான் ரெடி. யார் வேணும்? நான் ஃபாரின் ட்ரிப் போறதுக்கு நான் ரெடி. நான் ரெடி அப்படின்னு சொல்றது இல்ல. ஆமா வாய் சார். வார்த்தையில மட்டும் இல்ல, உங்களை நீங்களே தயார்படுத்தணும். கண்டிப்பா சார். அதுக்கான கண்டிப்பா சார். ஆக்ஷன் டெய்லி ஆக்ஷன்ல இறங்கணும். டெய்லி செயல்பாடு. சார். கண்டிப்பா. லேர்னிங், ஒர்க்கிங், ஏர்னிங். நிறைய பேர் சொல்லுவாங்க லேர்னிங் அண்ட் ஏர்னிங்னு. லேர்னிங், ஒர்க்கிங். ஒர்க்கிங். நீங்க ஒர்க் பண்ணல அப்படின்னா வராது. ஒண்ணுமே இல்ல, வேஸ்ட். ஆமா சார். ஒர்க் பண்ணலாம் எதுவும் வராது. ஆக்ஷன் இல்ல அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் வீடு வந்து சேராது. என்னங்க? பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் வீடு வந்து சேராது. இந்த மாதிரி ஃபீல்டுக்கு போனாதான் பிவி ஏறும். ஃபீல்டுக்கு போனா பிவி ஏறாது. தெரியும் சார். பிபி தான் ஏறும் மாச கடைசியில. ஆமா சார். பிபி தான் ஏறுது சார். 10ஆம் தேதி அக்கௌண்ட்ல பணம் வந்தா எப்படி ஆமா இருக்கும்னு சார். யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு இருக்கிற லெவல் என்ன? இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இந்த விலைவாசி ஏற்றம் எந்த அளவுக்கு இருக்குது?
கண்டிப்பா இன்னைக்கு வந்து பொண்ணை பெத்தவங்க எல்லாம் ஒரு சவரன் ஆமா சார் 70,000 ரூபாய். என்ன சார் பண்ணும் பொட்டை பல்ல வச்சுருக்கீங்களா? இல்ல, பொண்ணை பெத்தவங்க எல்லாம் கற்பனையிலோட பண்ணி பார்க்க முடியாத ஒரு அதிர்ச்சியும் ஒரு கவலையிலும் இருக்கிறாங்க. ஆமா சார் ஆனா கண்டிப்பா இன்னைக்கு அப்படிதான் வந்து இருக்காங்க. விலைவாசி ஏற்றத்தை பார்த்து பயப்படுறதா, இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறதா? இதுதான் நம்ம முன்னாடி இருக்க கேள்வி. அதிகப்படுத்துங்க சார். அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தாம நம்ம வேடிக்கை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குற கூட்டத்துல இருந்து கைத்தட்டுற கூட்டத்துல இருந்தோம்னா எப்படி? ஃபாரின் ட்ரிப் போறவங்கள நம்ம வழி அனுப்பதான் ஏர்போர்ட் வரைக்கும் போக முடியும். ஃபாரின் போக முடியாது சார். நீங்க அங்க ஏர்போர்ட் வெளியே தான் போக முடியும். ஏர்போர்ட்டுக்கு உள்ள போக முடியாது. உள்ள போகணும்னா நீங்க உங்களை தயார்படுத்தணும். அதுக்கான ஆக்கமான ஓகே சார் ஊக்கமான ஓகே சார் செயல்பாடுகளை செய்யணும். கண்டிப்பா சார் கண்டிப்பா சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார் நான் சுஜாதாங்க சார். லாஸ்ட் வீக் வந்து 300 பிவி பண்ணியிருக்கிறேங்க சார். வெரி குட், சூப்பர், வாழ்த்துக்கள். சார் நான் பால்வாடி டீச்சராக இருக்கிறேங்க சார். இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க சார். எங்க வெஸ்டேஜ் இருக்கீங்க? சார் நாங்கள் சரஸ்வதி அக்கா இருக்கிறாங்க இல்லைங்க சார். ஓகே ஓகே ஃபைன், சூப்பர். அவங்க வீட்டுக்கு பக்கத்து தெருவில் இருக்கிறாங்க சார். எங்க ஆம்பூரா? இல்லைங்க சார், வாணியம்பாடிங்க சார். வாணியம்பாடி, ஓகே. ஆமாங்க சார். நல்லா இருக்குங்க சார், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்ல தரமாக இருக்குங்க சார். ஆனால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் விலை தான் ஜாஸ்தியாக இருக்கு, பார்க்குறோமா செய்கிறோமான்னு சொல்லியிருக்கிறாங்க சார். நான் நிச்சயமா அவங்களுக்கு ஆரம்பத்துல அது மாதிரி தாங்க இருக்கும். ஆனா வந்து அவங்களுக்கு சில விஷயங்களை புரிய வச்சு அதுல அந்த ப்ராடக்ட் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் நம்முடைய குவாலிட்டி. ஏன்னா இட்லி வந்து தள்ளுவண்டி கடையில ஒரு ரேட் இருக்கும், அடையார் ஆனந்த பவன்ல ஒரு ரேட் இருக்கும். 5 ரூபாய்க்கு வாங்குற இட்லிக்கும் 25 ரூபாய்க்கு வாங்குற இட்லிக்கும் சேம் இட்லி, எல்லாம் அதே மாவு தான் அப்படின்னுவாங்க. பட் ஏன் இன்னைக்கு அடையார் ஆனந்த பவன்லவே எல்லாரும் சாப்பிட்றாங்க? அந்த ஹைஜீன் குவாலிட்டி. ஆமாங்க சார். ஸோ அதே தான் நம்ம ப்ராடக்ட்டும். இன்றைக்கி வந்து வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட். இந்தியாவில் 10 ரூபாய்க்கு ஒரு சின்ன பேஸ்ட் கிடைச்சா எனக்கு போதும் அப்படின்னு வாழ்கிற மக்கள் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்தில் ஒரு பேஸ்ட்டு 150 ரூபா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து வாங்கக்கூடியதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. அப்போ இன்றைக்கு நிறைய பேருடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நமக்கு விலை கம்மியாக கிடைச்சா போதும், குவாலிட்டியை பற்றி பிரச்சனை இல்லை, அதில் வரக்கூடிய ஹெல்த் பிரச்சனைகளை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி கம்மியாக கிடைக்குதா, ஒரு சோப்பு கம்மியாக கிடைக்குதா, அதில் ஃபுல்லாக கெமிக்கல் இருக்கும், அதை தொடர்ந்து யூஸ் பண்ணால் சட்டை கலர்லாம் ஃபேட் ஆகிடும். பட் அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க துணியை பார்த்துருவாங்க தவிர துணி அந்த நம்ம யூஸ் பண்ண அந்த சோப்புனால தான் அந்த துணியில் அந்த பிரச்சனை வந்ததுன்னு யாரும் பேசுறது இல்லை. ஏன்னா நம்ம போய் கல்லில் காலை மோதிட்டு கல் இடிச்சிச்சின்னு சொல்லுவோம், நம்ம கால் போய் மோதிச்சுன்னு யாரும் சொல்றது இல்லை. நான் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. சார் ஆக்சுவலா வந்து அந்த வந்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம பண்றாங்களா? ஆர்பிக்கு வந்து 2 லிட்டர் வந்து 220 ரூபாய் சார். சார் 1 லிட்டர் 220 ரூபாய். அப்போ நம்ம டாய்லெட்ல வந்து 1/2 லிட்டர் 110 ரூபாய். அப்போ அந்த ரேட் வந்து அதாவது கடையில போய் வாங்குற யாரும் வந்து ரேட்டை கேட்டு. சார் ஒரு நிமிஷம், நான் பேசி முடிச்சிடறேன், அப்புறம் பேசுங்க. ஸோ ப்ராடக்ட் ரேட் அதிகம் அப்படின்றவங்களுக்கு நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம், நம்முடைய ரேட்டு வெளியிருந்து பார்த்தா அவங்களுக்கு அதிகம்தான், உள்ளே வந்து பார்த்தா கம்மி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சிஸ்டன்சியில் வாங்குகிற எங்களுக்கெல்லாம் 50% விட கம்மியாக தான் எங்களுக்கு கிடைக்குது. அதில் வரக்கூடிய லாபம், அதில் வரக்கூடிய வருமானம், இது எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணும்போது ஒரு பேஸ்ட் இன்றைக்கு 72 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கல, நாங்கள் 30 ரூபாய்க்கு தான் வாங்குகிறோம், 32 ரூபாய்க்கு தான் வாங்குகிறோம். அப்போ 100 கிராம் பேஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் நம்பர் 1 குவாலிட்டியில், அதாவது அதை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பல்ல எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா அந்த பேஸ்ட்டை வாங்கலாமா வேண்டாமா? வாங்கலாங்க சார், நம்மளுக்கு புரியுதுங்க சார். நம்ம எண்ணெய் 450 ரூபாயா 225 ரூபா ஒரு லிட்டரு. ஆனால் நமக்கு கன்சிஸ்டன்சியில் வாங்கும்போது 110 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கு கிடைக்குது. இன்னைக்கு சாதாரண ஒரு, அதாவது உடலுக்கு கேடு தரக்கூடிய நம்ம ஆரோக்கியத்தில், அதாவது என்றைக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில்னு கண்டுபிடிச்சி வந்ததோ அதுக்கு பிறகு தான் ஹார்ட் அட்டாக் அதிகமாயிடுச்சு, அதுக்கு பிறகு தான் கொலஸ்ட்ரால்ன்ற பிரச்சனை மனிதர்களுக்கு அதிகமாயிடுச்சு.
அந்த மாதிரி கெட்ட கொழுப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆயில்ல அதனுடைய ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் எனக்கு தெரிஞ்சு 130 ரூபாய் 140 ரூபாய் நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாச்சு அதனுடைய விலையை கேட்டு. சரியா? அப்போ அந்த ஆயிலுக்கும் நம்ம ஆயிலுக்கும் நல்ல ஆயில் இதயத்துக்கு ரொம்ப இதயத்துக்கு நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில நம்ம 110 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கு வாங்க முடியும்னா ஏன் அதை நம்ம மற்றவங்களுக்கு தைரியமா சொல்லக்கூடாது? அதாவது இன்னைக்கு வந்து ஹார்ட்ல ஒரு பிரச்சனை வந்தா ஒரு டாக்டர்கிட்ட போனா எவ்வளவு செலவாகும்? இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு கம்மி, புரியாதவங்களுக்கு அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். நம்ம தான் அவங்களுக்கு கணக்கு போட்டு காட்டணும். உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க. உங்க அப்ளைன் அதுக்கு எல்லா விதமான விஷயத்தையும் விளக்கங்களையும் கொடுப்பாரு. அதுல டீம் மீட்டிங்ல தயவு செய்து இதெல்லாம் இந்த டீமோட உட்காந்து டீம்ல இருக்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் என்ன பதில் அப்படின்றத நம்ம புரிய வைக்கணும். ஆரம்ப நிலையில வர்றவங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும்போது கொஞ்சம் வெறுப்பா இருக்கும். நம்ம ஏன் இந்த பிசினஸ் பண்ணணும்? ஐயோ நம்ம தெரியாம வந்துட்டோம் போல இருக்குது, தெரியாம நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டோமே, தெரியாம இந்த கம்பெனில ஜாயின் பண்ணிட்டோமே அப்படின்லாம் தோணும். ஆனா இன்றைக்கு வந்து இதுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு விலை வித்த கம்பெனிகள் இன்றைக்கு இந்தியாவில் அதனுடைய தாக்கம் அதிகம் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா கூட ஒரு அமெரிக்கன் கம்பெனி, ஆனா அவங்க அந்த ப்ராடக்ட்டை பற்றி அவ்வளோ குவாலிட்டியை பற்றி அவ்வளோ விஷயம் பேசுவாங்க. ஆனா அதே குவாலிட்டியில் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். அதே குவாலிட்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க கொடுத்ததை விட பாதி விலைக்கு கீழே தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம கன்சிஸ்டன்சில வாங்கும்போது இன்னும் அது பாதி விலையா மாறிடுது. கன்சிஸ்டன்சில வாங்கும்போது 50% மேல நமக்கு லாபம் கிடைக்குது மேடம். அது தெளிவா புரிஞ்சுக்கிங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு புரிய வைங்க. சரிங்க சார். ஓகேவா? தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு பேசுவோமா? ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.